இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற பாடலான சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலின் அற்புதமான சரித்திரத்தை இந்த காணொளியில் நாம் காணலாம். DME படிப்பை வெற்றியுடன் முடித்து தன் விடுமுறை நாட்களை கழிக்க தன் அக்கா வீட்டிற்கு சென்றான் 20 வயது நிரம்பிய வாலிபன் மைக்கேல். அக்காவின் கணவர் மறைதிரு டி. வில்லியம்ஸ் பட்டுக்கோட்டை CSI ஆலய போதகராக இருந்தார். பிரதரன் அசம்பிளி ஊழியர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து அங்கு வந்து உயிர்மீட்சி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தனர். மிஷனரி ஜான் கொடுத்த தேவ செய்தியின் மூலம் ஆவியானவர் பேச 18/9/1969 அன்று மைக்கேல் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பின்னர் மைக்கேல் வேலையில் அமர்ந்த போது ஆண்டவரின் அழைப்பை தன் உள்ளத்தில் உணர்ந்தார். எனவே அவருடைய ஊழியம் செய்ய 1971 ஆண்டு இந்திய இல்லந்தோறும் நற்செய்தி இயக்கத்தில் முழுநேர பணியாளனாக சேர்ந்தார். 1972 ஆண்டு இவ்வியக்கத்தின் முன்னோடி மிஷனரியாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் சென்றார். அங்கிருந்த சிலோன் இந்திய பொது மிஷன் ஆலயத்தை மையமாக கொண்டு இல்லந்தோறும் நற்செய்தியை அறிவித்து வந்தார். அந்நாட்களில் அத்திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பொறுப்பும் மைக்கேலிடம் கொடுக்கப்பட்டது. அந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் உற்சாகமாக பாடுவதை பார்த்து அவர்களுக்கு தான் அறிந்த பாடல்களை கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனால் அவை அனைத்தும் அப்பிள்ளைகளுக்கு முன்னமே தெரிந்திருந்தது. எனவே அப்பிள்ளைகளை உற்சாகப்படுத்த புது பாடல்களை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானார். இந்நிலையில் தனது இரட்சிப்பின் அனுபவத்தையே தன் சாட்சி பாடலாகவும் அப்பிள்ளைகளுக்கு சவால் அழைப்பாகவும் இருக்க எண்ணி இப்பாடலை இயற்றினார். பிள்ளைகள் புரிந்து பாடக்கூடிய எளிய நடையில் எழுதப்பட்ட இப்பாடலின் 4 சரணங்களையும் சகோதரர் மைக்கேல் ஒரே நாளில் இயற்றி முடித்தார். இப்பாடலின் ராகத்தையும் அவரே அமைத்தார். அடுத்த ஞாயிறே மைக்கேலின் ஹார்மோனிய பின்னிசையுடன் ஞாயிறு பள்ளியில் இப்பாடல் அரங்கேற்றமானது. இந்த உற்சாக பாடலின் மூலம் பிள்ளைகள் இரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து கொண்டனர். பின்னர் IEHCயின் வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டங்களில் மிஷனரிகள் இப்பாடலை பாடினர். 1974 ஆண்டு IEHC நாகர்கோயில் பகுதிகளில் தங்கள் நற்செய்தி பணியை செய்து வந்தனர். அக்குழுவில் IEHCயின் முக்கிய பாடகரான சகோதரர் டி. தேவபிச்சை முன்னோடி மிஷனரியாக இருந்தார். அந்த ஆண்டின் CSI திருமண்டல கன்வென்ஷன் கூட்டங்களின் பாடல் பொறுப்பாளர் புது பாடல்களை தேடி தேவபிச்சையிடம் வந்தார். சகோதரர் தேவபிச்சை அவருக்கு பாடி காட்டிய பாடல்களில் இப்பாடலும் ஒன்று. இப்பாடலை தெரிந்தெடுத்து திருமண்டல கன்வென்ஷன் கூட்டங்களில் பாடினர். பின்னர் 1975 ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்க பிளஸோ முகாமிலும் இப்பாடல் பாடப்பட்டு பிரபலமானது. இதற்கு திருச்சி இசை வல்லுநராக திரு கூலிங் இசையமைத்து பிரபல பாடகியான திருமதி பாரதி பாடலை பாட வைத்து பதிவு செய்து இசைத்தட்டில் வெளியிட்டார். இதன் மூலம் இப்பாடல் பலருக்கும் அறிமுகமானது. இப்பாடலின் வார்த்தைகளை ஆராய்ந்த நிபுணர்கள் நானோ பரலோகத்தில் என்ற வரி சுயநல நோக்கை வெளிப்படுத்துகிறது என கருத்து தெரிவித்தனர். பாடலை கேட்பவரின் ஆசையை தூண்டி அவர்களையும் இவ்வரிக்கு உரிமையாளர்களாக மாற்றுவதே தன் எண்ணமாயிருந்தது என சகோதரர் மைக்கேல் தெளிவுபடுத்துகிறார். இந்த பாடல் இரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.